சார் இப்போ அதிமுக அடுத்து செய்ய வேண்டியதுன்னா என்ன சார்? அதிமுக பண்ண வேண்டியது இந்த பர்செப்ஷனில் வந்து அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த எடப்பாடியார் எங்கே போகிறாரோ அதை பேசுகிறத எடுத்து சோஷியல் மீடியாலையும் சரி, நார்மலாக வாட்ஸ்அப்லேயும் சரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கினே இருக்கணும். இப்போ அம்மா உணவகம் திரும்பி வர போகுதுன்றாரு. அதை பற்றி எவ்வளோ பேர் பேசுனாங்க? பேசு பொருள் ஆக மாட்டேங்குதே. ஒரு பையன் கேட்குறான், அம்மா உணவகம் வந்துருங்க, அவர் போய் எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. விவசாயி எதையுமே ட்ரெண்டிங்கே ஆக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் ட்ரெண்டிங் ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வேற, கிராஸ் ரூட்ஸ் வேற, கரெக்ட். ஆனால் பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியா தேவை. அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த மட்டும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் சீமானுக்கே பயங்கர அட்ராக்ஷன் இருக்குமா சோஷியல் மீடியாவில். பர்செப்ஷன் ஒன்று அவர் என்ன பண்ணுறது தெரியுமா? சீமானு நம்ம பொண்ணாட்டி என்ன சொன்னோம், சீமான் அரசியல் பண்ணல, பிசினஸ் தான் இப்பயும். ஆனால் என்ன பிசினஸ், சூப்பர் பிசினஸ் பண்ணுறாரு. ஒரு பிசினஸ் டீல் போட்டாரு, போட்டுட்டு தளபதி தளபதி தலைவலி 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 டீ வைக்க அது என்ன ட்ரெண்டிங் தெரியுமா அது? ஸோ ஒரு பர்செப்ஷன் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இல்லை சீமானுக்கு இருக்கிற ஓட்டு சீமான் கிட்ட தான் இருக்கும் போல இருக்கு. அதே சீமானுக்கு இருக்கிறதே 8% ஓட்டு தான். அதை நான் என் சர்வேல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் தினமலரில். 8% ஓட்டு தான், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் அதை ரீட்டைன் பண்ணுறாருங்கிற ஒரு பர்செப்ஷன். அவரை பற்றி பேசுறதுக்கு ஒவ்வொரு டிவி சீமானை பற்றி கேள்வி கேட்குறீங்களோ கேள்வி கேட்கலையோ ஒருத்தர் சீமான் ஆரம்பிச்சுடுவார். விஜய் எடப்பாடி டாப்பிக்காக இருக்கும், சீமான் சிஎம் கேண்டிடேட்னு ஒருத்தர் ஆரம்பிச்சுடுவார். அட்லீஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு இன்னைக்கு பேட்லி வாட் இஸ் ரிக்வயர்டு இஸ், அது கிராஸ் ரூட்டுக்காக இல்லை, கிராஸ் ரூட்டில் ஓட்டவருக்கு வரும். ஆனால் சோஷியல் மீடியா மூலமாக தான் பர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியும். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி தான் கிரியேட் பண்ணார். அண்ட் விஜய் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டா ஃபுல்லாக விஜய் தான். விஜய் கிட்ட இருக்கிற சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வேறு யார்கிட்டையும் கிடையாது. நான் சொல்கிறேன், இன்ஃபேக்ட் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி இன்ஸ்டா பக்கம் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் பிஜேபியே இன்ஸ்டா பக்கம் இல்லை. ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு ஜிஎஸ்டி விலை அவ்வளோ குறைஞ்சிருக்கு. அதை வந்து இன்ஸ்டாவில் போடணும். ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்கிறேன், இன்னைக்கு இன்ஸ்டா இஸ் பிகமிங் அ பயங்கரமான டூல் ஃபார் பர்செப்ஷன், நாட் ஃபார் ஆக்சுவல் பேட்டில். அதில் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. பர்செப்ஷன் அதை பண்ணி ஆகணும்.